ஆர்ஆர்பி எக்ஸாமோட சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி நான் எல்லாருக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஆன்சர் கீ இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். 25 செட்டாக இருக்குது. ஸோ அதில் டிஸ்கஷன் இது உங்களுக்கு வந்து மற்ற ஆப்ஷன்ஸும் என்ன வரும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சைடில் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆல் நோபல் கேஸ் மாலிகூல்ஸ் ஆர், இதுதான் கொஷின். இது என்ன டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிள், கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள் டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க. தனிம வரிசை அட்டவணை டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நடந்துட்டு இருக்கிற எக்ஸாம் குரூப் டி வந்து ரெண்டு நாள் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ பார்த்தோம்னா அதிகமா தனிம வரிசை அட்டவணையில இருந்து அதிகபட்சமா 2 கொஷின் அல்லது 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த டாபிக் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பீரியாடிக் டேபிள்ல இதுல நோபல் கேஸை பத்தி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆல் நோபல் கேஸ் மாலிகூல்ஸ் ஆர். நோபல் கேஸ்ங்கிறது தமிழ்ல மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எத்தனாவது தொகுதியில இருக்கு? மொத்தம் பீரியாடிக் டேபிள்ல வந்து 18 தொகுதிகள் இருக்கு. ஓகேவா? அந்த 18 தொகுதிகள்ல நோபல் கேஸ்ங்கிறது 18வது தொகுதி, மந்த வாயுக்கள்ங்கிறது 18வது தொகுதியில இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரு இங்கிலீஷ்ல இனர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னன்னா இதோடைய வேலன்சி வந்து 0. ஓகேவா? அதாவது இந்த நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ஓகேவா, ரேடான். ஸோ இந்த மாதிரி வரும். இதுல எல்லாத்துக்குமே வேலன்சி வந்து 0 வரும். ஓகேவா? வேலன்சினா இணைத்திறன் வந்து 0 வரும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சரி, இப்போ இங்க கேக்குறது என்னன்னா, இந்த மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது மோனோ அட்டாமிக் தனியா இருக்குமா, பாலி அட்டாமிக் நிறைய சேர்ந்து இருக்குமா, ட்ரை அட்டாமிக் 3 அணுக்களா இருக்குமா, டை அட்டாமிக்னா 2 இருக்குமா? ஸோ என்னன்னா, நான் இதுல மற்ற இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஹச்சை வந்து நம்ம எழுதும்போது வெறும் ஹச்ன்னு எழுத மாட்டோம், H2ன்னு தான் எழுதுவோம். அது மாதிரி O2ன்னு தான் எழுதுவோம். ஓகேவா? ஆக்சிஜன் வந்து O2 தான் வரும். O3 வந்து ஓசோன். ஓசோனுடைய மாலிகுலர் ஃபார்ம்ல வந்து O3. அப்ப இதுல வந்து 2 இருந்துச்சுன்னா அதான் டை அட்டாமிக். ஓசோன்னா 3 ட்ரை அட்டாமிக். எஸ் வந்து 8 போட்டிருக்கேன். இது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் கீழே வரணும். ஓகேவா? ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. 8 வந்து பாலி அட்டாமிக். நிறைய நிறைய சேர்ந்து இருந்துச்சுன்னா பல அணு. அப்ப இதுல வந்து இது மற்றது எல்லாமே நான் இங்க எழுதியிருக்கிறது எல்லாமே செப்பரேட்டா தான் எழுதுவோம். இது கீழே நம்பர்ஸ் எதுவும் போட மாட்டோம். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மோனோ அட்டாமிக், ஒற்றை அணு. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் போலாம். ஈத்தேன். ஈத்தேன் அப்படிங்கிறது C2H6. இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. இது என்ன டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில கார்பன் அயனைட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இதுல இதுல நிறைய இருக்கு. கார்பன் அயனைட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல மீத்தேன், ஈத்தேன், ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். ப்ரோப்பேன், பியூட்டேன். ஓகேவா? ஸோ அதில் ஈத்தேனோட மாலிகுலர் ஃபார்முலா C2H6 இருந்திருக்கு. இது எப்படி இந்த இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாண்டிங் மூலமா. அதாவது CH, இப்போ சி வந்து 2 ஆட்டமும் H6 ஆட்டமும் பாண்டிங்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு, அதுக்கு பேர் தான் ஈத்தேன். அதுல எத்தனை பாண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. அது எல்லாமே என்ன பாண்டுனா அதுக்கு பேரு கோவலன்ட், பிணைப்புகள். இது வந்து தமிழ்ல உங்களுக்கு சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மோஸ்ட்லி நமக்கு எக்ஸாம்ல எல்லாமே பியூர் தமிழ்ல வர்றதில்ல, இங்கிலீஷ் அப்படியே தமிழ்ல கொடுத்துறாங்க. அதனால கோவேலண்ட் அப்படின்னா சகப்பிணைப்புன்னு தெரியணும். கோவேலண்ட் பாண்டை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். H2Cl2O2CH4 இது எல்லாமே கோவேலண்ட் பாண்டு தான். இந்த பாண்டிங் மூலமா தான் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இது எப்படி இந்த ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ 2 பிணைப்பில் ஈடுபடக்கூடிய 2 ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும், அதாவது தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும். அதுக்கு பேர் தான் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். 2 atoms each share 1 electron. ஓகேவா? ஒரு எலக்ட்ரானை ரெண்டுமே ஷேர் பண்ணுது அப்படின்னா கோவேலன்ட் பாண்டு. அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா
ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன், CH4 இதுல இருக்கிற எல்லாமே கோவலன்ட் பாண்டு தான். ஓகேவா? இப்ப ஈத்தேன்ல எப்படி இந்த கோவலன்ட் பாண்ட் இருக்குன்னா, ஈத்தேன்ங்கிறதுல CH இருக்கு இல்லையா? சியோட வேலன்சி, கார்பனோட வேலன்சி வந்து 4, ஹைட்ரஜனோட வேலன்சி வந்து 1. இப்போ இந்த வேலன்சியை வச்சு நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கு, அதோடைய வெளியே இருக்கிறது 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சிக்கும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ சியும் சியும் பக்கத்துல இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணும். ஸோ இது நம்பர் 1 பாண்டிங். மற்ற 3 எலக்ட்ரான்லையும் ஒரு இதுலையும் ஹைட்ரஜன் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு இதுலையும் ஹைட்ரஜன் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால மொத்தம் 3 ஹைட்ரஜன் ஒரு கார்பன்ல. அப்போ இங்க 3 இங்க 3 6 ஆச்சா? நடுவுல ஒரு பாண்டிங் இருக்கா? 7. மொத்தம் எத்தனை கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 7 கோவலன்ட் பாண்ட்ஸ். இதுக்கு தான் ஆன்சர் 7 கோவலன்ட் பாண்ட்ஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் வந்து ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜை மெஷர் பண்றதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஹவு இஸ் த வோல்ட் மீட்டர் கனெக்டட் இன் ஆல் சர்க்கியூட் டு மெஷர் த வோல்டேஜ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல். இப்போ ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்க்கியூட்ல வந்து ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கியூட்ல இங்கே ப்ளஸ் அண்ட் இங்கே மைனஸ் இருக்குன்னா, இப்போ வோல்ட் மீட்டர் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம்னா ப்ளஸ் டெர்மினல்ல ஒன்று, மைனஸ் டெர்மினல் அதோட எண்டில் தான் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது இந்த ப்ளஸ் டெர்மினலோட எண்டு மைனஸ் டெர்மினலோட எண்டில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து அக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது இது பேரலல்னு சொல்லுவோம். கனெக்ஷன் வந்து பேரலல், அதாவது இணையாக பேரலாக ஜாயின் பண்ணாதான் அதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பேரலல் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இதில் வேற என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா 3 மீட்டர் அப்படியே நான் சொல்லியிருக்கேன். வோல்ட் மீட்டருங்கிறது வோல்டேஜை கனெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? வோல்டேஜை மெஷர் பண்ணக்கூடியது. அம்மீட்டர் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது. கேல்வனா மீட்டர்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் என்ன இருக்கா இல்லையா அல்லது அதோட இம்பேலன்ஸ் அதோடைய ப்ரெசன்ஸை வந்து சொல்லக்கூடியதான் கேல்வனாமீட்டர். ஓகேவா? இந்த டாபிக் வந்து ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து வந்திருக்கு. இந்த கொஷினும் நமக்கு வந்து இந்த டாபிக்ல இருந்தும் நிறைய கேள்வி எடுக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, அதுக்கு அடுத்தது 4th கொஷின். இந்த கொஷின் வந்து என்ன டாபிக்னா கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஓகே, கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். The notation G is used in the chemical equation represent the particular element or compound. அதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதும்போது இப்போ நான் ஒரு சின்ன சிம்பிளான ஈக்குவேஷன் எழுதுறேன். H2 plus O gives H2O. இதுதான் ஒரு ஈக்குவேஷன். இது ரியாக்டன்ஸ். ஓகேவா? இந்த ஹச்சும் ஓவும் ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து H2Oங்கிற வாட்டர் மாலிகுலை கொடுக்குது. ஸோ இப்போ இந்த H அண்ட் O இது வந்து ரெண்டுமே வந்து கேஸ் ஃபார்மேட். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல கீழே வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிராக்கெட்ல சின்னதா. இப்போ இதுல வந்து கேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுல எல்னு வரும். ஓகேவா? இப்போ அந்த ஈக்குவேஷன்ல கீழே வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல இந்த நொட்டேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா கேஸ். இது மொத்தம் 3 தான். லிக்யூட்னா எல் போட்டிருப்பாங்க, ஜினா கேஸ், எஸ்னா சாலிடு. ஓகேவா? இப்போ இதுல ஜிங்கிறது என்னது? கேஸஸ் ஸ்டேட். அது கேஸ் ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்றதுக்காக அந்த நொட்டேஷன், அதாவது வாயு நிலை. ஓகேவா? லிக்யூட்னா திரவ நிலை, ஜி வந்து வாயு நிலை, சாலிட் வந்து திட நிலை. அதுக்கு அடுத்தது ஆனியன் அண்ட் கார்லிக் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். இது வந்து பிளான்ட்ஸோடைய தாவரங்களின் மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு தமிழ்ல. ஓகேயா? பிளான்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அது வளரக்கூடிய விதம், அதை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுல வந்து பல்ப் அப்படிங்கிறது தமிழ்ல குமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா ஆனியனோட ஷேப்பே இந்த மாதிரி தானே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குமிழ் வரக்கூடியதுதான் குமிழம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எங்க இருக்குன்னா தரைக்கு கீழே இருக்கும். ஆனியன் வந்து தரைக்கு மேல இருக்காது, வேர் கிடையாது, அது வந்து தண்டு. ஓகே, அந்த மாதிரி குமிழா இருக்கிறது என்னன்னா அது தனியாவே ஒரு பேர் இருக்கு. பல்ப் அதோடைய ஸ்ட்ரக்சருக்கு பேரு குமிழ். ஓகேவா?
அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்க. பிளட், ஹியூமன் பிளட் வந்து எப்போ கண்டுபிடிச்சது யாரு? அது 4 பகுதியா ஃபர்ஸ்ட் பிரிச்சாரு. அவர் யாரு? Who suggested the 4 main groups of human blood in 1890? ஸோ ஃபர்ஸ்ட் ரொனால்ட் ராஸ், சாத்விக், லூயிஸ் பாஸ்டர், கார்ல் லான்ஸ்டெய்னர். இதுல பிளட் குரூப்பை வந்து கண்டுபிடிச்சது வந்து யாருன்னா கார்ல் லான்ஸ்டெய்னர். ஸோ அப்போ மற்ற 3 பேருடைய பேரு என்னன்னு தெரியணும் இல்லையா? இவர் வந்து மலேரியா. மலேரியா வந்து அனாஃபிலஸ்ங்கிற கொசு மூலமா தான் பரவுது அப்படிங்கிற அந்த கொசுவுடைய சைக்கிளை வந்து சொன்னவர். அதாவது மொஸ்கிட்டோஸ் எப்படி உருவாகி அதோடைய நோயை எப்படி பரப்புது அப்படிங்கிறத கிளியரா சொன்னவர் தான் ரொனால்ட் ராஸ். இதுக்காக அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தாரு 1902. ஸோ இந்த டைம்ல அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது ரொனால்ட் ராஸ்க்கு. அதுக்கப்புறம் சாத்விக் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? லூயிஸ் பாஸ்டர் வந்து முக்கியமான ஒரு பர்சன். அவரு கண்டுபிடிச்சது என்னெல்லாம் அப்படின்னா ரேபிஸ்க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சவர். அப்புறம் பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற பாலை பதப்படுத்தும் முறை. ஸோ பால் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதை பதப்படுத்துற முறை தான் பாஸ்டரைசேஷன் சொல்லுவோம். அது கண்டுபிடிச்சதும் லூயிஸ் பாஸ்டர் தான். ஓகேவா? அடுத்தது 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ இந்த கொஷின் வந்து எந்த டாபிக்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா 6th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த டிசீஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து எடுத்துக்கணும். அதாவது நோய்கள். ஓகேவா? அதுல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பெர் செகண்ட். இது வந்து எலக்ட்ரிசிட்டி டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பெர் செகண்ட். சார்ஜ் பெர் செகண்ட் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் தான் கரண்ட் அப்படின்னு அர்த்தம். கரண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. சார்ஜ் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பாஸ் ஆகுது, ஓகே, ஒரு வினாடிக்கு எவ்வளவு மின் சுமை போகுது அப்படிங்கிறது தான் கரண்ட், மின்னோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல என்ன, இதுல இருந்து இதை போடணும்னா கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. கரண்ட்டோட ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா I ஈக்குவல் டு Q பை டி. Q அப்படிங்கிறது தான் மின் சுமை. அந்த மின் சுமையோட அலகு தான் கூலும். ஓகேவா? டி வந்து டைம், செகண்ட்ஸ். இதோடைய அலகு தான் வினாடி. கூலும்ங்கிறது எதோடைய அலகுன்னு கேட்டா என்ன சொல்லணும்னா மின்னூட்டம். தமிழ்ல படிக்கிறவங்க மின்னூட்டத்தின் அலகு என்ன அப்படின்னா கூலும். மின் சுமையின் அலகு என்னன்னு கேட்டாலும் கூலும் தான். ஓகேவா? அடுத்தது கரண்டோடையது வந்து ஆம்பியர். இப்போ ஆம்பியர் ஈக்குவல் டு, அந்த ஈக்குவேஷனை வந்து நான் அப்படியே இங்கே எழுதுறேன் பாருங்க, யூனிட்ல எழுதுறேன். ஆம்பியர் ஈக்குவல் டு கூலும் பை செகண்ட்ஸ். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். 1 கூலும் பெர் எலக்ட்ரிக் சார்ஜ் பெர் செகண்ட் அப்படின்னு சொன்னால் அதுதான் கரண்ட், ஆம்பியர், 1 ஆம்பியர். ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1 ஆம்பியர். அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ், நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. இது வந்து தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் எதுல இருந்து அதாவது தைராக்சின் ஹார்மோனோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து T4. ஓகே, T3ங்கிறது என்னன்னா தைரோனின் அப்படின்னா தான் T3. தைராக்சின்க்கு வந்து T4 தான் சொல்லணும். ஓகேவா? இது வந்து எண்டோகிரைன் சிஸ்டம், இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ் பாருங்க. Dash or segmented stem that grows horizontally underground. Very very important question. ரைசோம். இதோடைய ஆன்சர் வந்து ரைசோம், வேர் தண்டு. அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க, பொட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மரிக், பேம்பு, மூங்கில், உருளைக்கிழங்கு, இஞ்சி, மஞ்சள், மூங்கில், இது எல்லாமே வந்து தரை கீழே வளரக்கூடிய தண்டுகள். இது எல்லாம் வேர் கிடையாது. ஓகேவா? அதனால தரைகீழ் தண்டு அப்படின்னா அது வந்து இதுதான் எக்ஸாம்பிள். அதுக்கு பெயர் ரைசோம். ரைசோபியம் இல்லை, அது வேற பாக்டீரியாவோட பேரு. இது ரைசோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து விட்டமின்ஸ்ல இருந்து ஒரு கொஷின் இருக்கு. விட்டமின்ஸ்ல நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன? இது வந்து விட்டமின் சியோட கெமிக்கல் நேம். ஓகேவா? இதே மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு கெமிக்கல் நேம் நான் சொல்லியிருக்கேன். விட்டமின் ஏ வந்து ரெட்டினால், இது வந்து ரெட்டினால். விட்டமின் டி வந்து கால்சிஃபெரால். ஓகேவா? அடுத்தது விட்டமின் பி வந்து செப்பரேட்டா விட்டமின் பிக்குன்னு தனியா நேம் கிடையாது. அது உள்ள நிறைய ஸ்பிளிட் ஆகும், பிரியும். B1, B2, B3 அப்படின்னு நிறைய பிரியும். ஸோ அதனால அதுல தனியா செப்பரேட் நேம் இல்லை. அடுத்தது த மெயின் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் ஆஃப் ஹேர்.
நம்மளோட முடியோட முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு என்ன பேரு? ஓகேவா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கெரட்டின். இது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன். கெரட்டின்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் தான். ஓகேவா, ஸோ இது மற்றதெல்லாம் தெரியணும். அந்த மெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹேரோடதுக்கு பேரு கெரட்டின். அப்போ பயோட்டின்னா என்ன அப்படின்னா விட்டமின் B7ஓட பேரு. அப்போ தயமின்னா என்ன அப்படின்னா விட்டமின் B1ஓட பேரு. ஓகேவா, விட்டமின்ங்கிறது காமன் நேம் தான். ஓகே, அடுத்தது போலாம். 12th கொஸ்டின். The element which has zero electron affinity in the third period. ஸோ மூணாவது பீரியட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜீரோவா இருக்கக்கூடிய ஆட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜீரோ அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னு தெரியணும். முதல்ல எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். இதுவும் என்ன டாபிக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள். ஓகே, தனிம வரிசை அட்டவணை. இது தமிழ்ல வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டினா எலக்ட்ரான் கவர் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது என்னன்னா எலக்ட்ரானை தன் கூட ஈர்த்து கொள்வது. கெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரான் டு ஃபார்ம் நெகட்டிவ் அயான். எலக்ட்ரான் அஃபினிட்டினா டெஃபினிஷன் சொல்றேன். கெயின்ஸ் எலக்ட்ரான் டு ஃபார்ம் a நெகட்டிவ் அயான். அதாவது ஒரு எலக்ட்ரானை ஒரு ஆட்டம் தன் கூட ஏத்துக்குது அப்படின்னா அதோடைய சார்ஜ் வந்து பிளஸ்ல இருந்து என்னதான் ஆயிடும், மைனஸா மாறிடும். ஏன்னா எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ் தானே. அப்போ ஒரு ஆட்டம் இதை எடுத்துக்குதுன்னா அப்போ அதோடைய சார்ஜ் வந்து மைனஸ் ஆயிடும். ஓகேவா, ஸோ இப்போ தேர்ட் பீரியட்ல எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜீரோவா இருக்கக்கூடிய என்ன எலிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல ஏஎல்னா அலுமினியம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது பீனா வந்து பாஸ்பரஸ், ஏஆர் அப்படின்னா ஆர்கான், எஸ் அப்படின்னா சல்ஃபர். காட். ஓகேவா, ஸோ இதுல இதுல எது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான். இது ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம். ஆர்கான் வந்து 18வது குரூப்ல இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இனர்ட் கேஸை பத்தி பார்த்துருந்தோம். அதுல வந்து நான் திருப்பி அதை உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இதெல்லாம் தான் இது வந்துன்னு சொன்னேன். ஆக்சுவலா இதெல்லாம் என்னன்னு சொன்னேன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இதெல்லாம் தான் இனர்ட் கேஸ். 18வது குரூப்ல இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பீரியாடிக் டேபிள்ல ரெண்டு விஷயம் இருக்குப்பா. அதாவது மொத்தம் இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டேபிள் தானே. அந்த டேபிளை ரோ வைஸா பார்த்தோம்னா அதுக்கு பேரு பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேல இருந்து கீழே பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கிடைமட்ட வரிசை அப்படின்னா அது வரிசை. செங்குத்து வரிசை அப்படின்னா அது தொடர். சாரி, தொகுதி தமிழ்ல. ஓகேவா, இது வந்து தொடர். இப்போ இதுக்கு வேலன்சி ஜீரோன்னு சொன்னல, அதாவது வேலன்சி ஜீரோன்னு சொன்னாலும் இது எலக்ட்ரான் இது கூட சேராதுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா, அப்போ ஆர்கான் வந்து ரோ வைஸா பார்த்தோம்னா எத்தனாவதுல இருக்கு? இது 1 2 3 மூணாவது இடத்துல இருக்கா. ஓகே, அப்ப தேர்ட் பீரியட்ல எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜீரோவா இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் அப்படின்னா அது ஆர்கான். இது வந்து தொகுதின்னு பார்த்தா 18வது தொகுதியில வரும். பீரியட்னு பார்த்தா தேர்ட் பீரியட்ல வரும். இதோட அஃபினிட்டி ஜீரோன்னு சொன்னாலும் வேலன்சி ஜீரோன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். புரிஞ்சுச்சா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆர்கான். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அதோடைய டாபிக்ல இருந்து கொஷின். இந்த ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் அல்கைன்ஸ் மொத்தம் 3 இருக்குப்பா. இந்த கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல மொத்தம் 3 இருக்கு. அல்கேன், அல்கைன், அல்கீன் ஒரே மாதிரி ஃபார்முலாஸ் வருது.
அதில் அல்கேன் ஏஎன்இ வந்துச்சுன்னா இங்கே வந்து சிஎன் தான், இதில் எல்லாமே சிஎன் தான். பட் இங்கே ஹச்சில் வந்து 2n + 2 வரும். அல்கைன் ஒய்என்இ வந்துச்சுன்னா 2n - 2 வரும். அல்கீன் வந்ததுன்னா +2ஓ -2ஓ வராது. ஓகே, இந்த 3 ஃபார்முலா வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா போட்டுடலாம். அல்கைன் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா சிஎன் H2n - 2, இது எல்லாமே கீழே வரணும். சரியா? அடுத்தது நம்மளுடைய அனாட்டமி, நம்ம பாடி பற்றி, ஹியூமன் பாடி பற்றி கேட்குறாங்க. The outermost layer of skin is called, நம்ம ஸ்கின்னில் வெளிப்புற அடுக்கு, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா எபிடெர்மிஸ். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து எபிடெர்மிஸ். அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். கெரட்டின் அப்படிங்கிறது எது பார்ப்போம்னா, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஹேர். நம்மளோட ஹேரில் இருக்கிறதா கெரட்டின் சொன்னோமா? ஓகே, அடுத்தது டெர்மிஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னோட மிடில் லேயர். ஓகேயா? அப்போ ஹைப்போடெர்மிஸ்னு ஒன்று வரும். அப்படின்னா அது இன்னர் லேயர். இன்னர் லேயருக்கும் அவுட்டர் லேயருக்கும் மிடில் தான் டெர்மிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ கியூட்டின் அப்படிங்கிறது நமக்கு அனிமல்ஸில் இருக்கக்கூடியது கிடையாது, அது பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மெட்டீரியல். ஓகே, அது வந்து நமக்கு அனிமல்ஸில் வராது. அது ஓகே. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஷின். செர்னோஃபில். செர்னோஃபில்ங்கிறது ஒரு மிக பயங்கரமான ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லலாம், டிசாஸ்டர். இது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆனதுனால, அதாவது அணுக்கரு உலை வெடிச்சதுனால ஏற்பட்ட விபத்து. இது முதல்ல இந்த அணுக்கரு உலையெல்லாம் வந்து எல்லா நாட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படலை அப்படின்னா அது மிகப்பெரிய பேரழிவு தான். அப்படி ஒரு ஏற்பட்ட விபத்து வந்து ரஷ்யாவில் ஏற்பட்டுச்சு. அது எப்போனா 1986. அப்போ வந்து ரஷ்யாவோட பேர் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா உக்ரைனில் இருக்குது. ஓகேவா? 1986. இது மாதிரி நம்ம இந்தியாலையும் நிறைய பேரழிவு நடந்திருக்கு. அது வந்து மேன்மேட் டிசாஸ்டர் தான் சொல்லுவோம். அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது, நம்மளுடைய கவனக்குறைவினால ஏற்படுது. அது மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, போபால், மத்திய பிரதேசத்தில் போபாலில் வந்து வாயு கசிவு, ஒரு கேஸ் வந்து லீக் ஆனதுனால நிறைய பேர் இறந்து போனாங்க. ஓகே, அது நம்ம இன்னொரு கொஷின் பேப்பரில் பார்க்கலாம். அடுத்தது 16th கொஷின். வாட் ஆர் 3 மெயின் லூப்ரிகன்ஸ் யூஸ்ட் இன் மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் மிஷின்? ஒரு இயந்திரம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதில் ரொம்ப நேரம் மூவ் ஆகும்போது அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் வந்து தேய்மானம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படியே அது மாதிரி ஆகக்கூடாதுன்னா அதில் என்ன சேர்ப்பாங்கன்னா லூப்ரிகன்ஸ். லூப்ரிகன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உயவு எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயவு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது தமிழில் மசகு எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அந்த லூப்ரிகன்ஸ் வந்து சேர்க்கறதுனால அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கம்மியாகும். ஸோ அதனால அந்த பார்ட்ஸ் வந்து சேஃபாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். அப்படி இதில் வந்து மெயினாக 3 லூப்ரிகன்ஸ் என்னலாம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் கிரில் கேட்டு அந்த மாதிரி சத்தம் வருது, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி சத்தம் வருது அப்படின்னா அதில் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பூட்டு இதுலலாம் வந்து கண்டிப்பாக ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்போ அதில் மெயினாக இதில் கொடுத்துருக்கிறதுல வேறு எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா இந்த 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆயில், கிரீஸ் அண்ட் கிராஃபைட். கிராஃபைட் இதில் பர்டிகுலராக நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த என்னென்னா, கிராஃபைட் வந்து இப்போ இந்த ஆயில், கிரீஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு லிக்யூட் ஸ்டேஜ்லையோ இல்லைன்னா லிக்யூடு சாலிடும் இல்லாத ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கிராஃபைட் வந்து எப்படி இருக்கும்னா சாலிடாக இருக்கும். அது வந்து ஒரு திட நிலையில் இருக்கும். ஓகேவா? கரி, கிராஃபைட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கரி தானே, கார்பனோட இன்னொரு ஃபார்மேட். ஸோ அந்த கிராஃபைட் வந்து சாலிட் லூப்ரிகன்ஸாக யூஸ் ஆகிற ஒரே லூப்ரிகன் வந்து கிராஃபைட் மட்டும்தான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, அடுத்தது 17th கொஸ்டின். வாட் இஸ் த பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் விச் இஸ் நியரஸ்ட் டு த சன்? சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது? சூரியனுக்கு மொத்தம் நம்மளோட சோலார் சிஸ்டம்ல 8 பிளானட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 8 பிளானட்ஸும் என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி இருக்கும். மெர்க்குரிக்கு அடுத்தது என்ன இருக்கும்னா வீனஸ். ஓகே, வீனஸ்க்கு அடுத்தது வந்து எர்த்து, நாம தான் இருக்கோம். எர்த்துக்கு அடுத்தது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ், செவ்வாய். ஓகே, மார்ஸ்க்கு அடுத்தது வந்து ஜூபிட்டர், வியாழன். ஸோ ஜூபிட்டருக்கு அடுத்தது வந்து என்ன இருக்குன்னா சாட்டன். சனி, சனிக்கு அடுத்தது வந்து யுரேனஸ், அதுக்கப்புறம் நெப்டியூன். இந்த ஆர்டர்ல இருக்கும்.
ஸோ இதில் இந்த சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது வந்து மெர்க்குரி. ஃபஸ்ட்டு பிளானட் வந்து மெர்க்குரி. ஃபார்தஸ்ட் ரொம்ப தொலைவில் இருக்கிறது நெப்டியூன். ஸோ இந்த ரெண்டு கொஷனும் இதில் நான் சொல்லியிருக்கேன். நியரஸ்ட்னா மெர்க்குரி, ஃபார்தஸ்ட் அப்படின்னா நெப்டியூன். இப்போ இதே கொஷினை உங்களுக்கு வந்து எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிளானட்டுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எர்த்துக்கு பக்கத்தில் வீனஸும் இருக்குது, மார்ஸும் இருக்கு இல்லையா? அப்போ எர்த்துக்கு நியர்பை எதுன்னு கேட்டாங்கன்னா வீனஸ் தான் சொல்லணும். சரியா? நியரஸ்ட் டு எர்த், பூமிக்கு அருகில் உள்ள கோள் எது அப்படின்னா அது வந்து வெள்ளி. ஏன்னா டிஸ்டன்ஸ் வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு வீனஸ் தான் பக்கத்தில் இருக்கும். ஓகேயா? பூமிக்கு அருகில் இருப்பது வெள்ளி. ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் போகலாம். 18வது கொஸ்டின். By using windmill, which energy is tapped to rotate wind turbines to drive generators? விண்ட்மில்னாலே காற்றின் மூலமா மின்சாரம் தயாரிக்கக்கூடியது, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். காற்றாலையை பயன்படுத்துவதன் மூலம் ஜெனரேட்டரை இயக்க காற்றாலை விசையாழிகளை சுழற்ற எந்த ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது? இது ரொம்ப ஈஸி. காத்து நல்ல ஸ்பீடா வீசுதுன்னா அந்த விண்டு தானாவே ஒர்க் ஆகும். அந்த விண்டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மூவிங் விண்ட், இதான் ஆன்சர். ஓகேவா? நகரும் காற்றின் இயக்க ஆற்றல், அந்த காற்று தான் அதை இயங்க வைக்குது. ஸோ அது மூலமா தான் நமக்கு மின்சாரம் கிடைக்குது. ஓகே, அடுத்தது 19th கொஸ்டின். டேஸ் இஸ் அன் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் ஏ. விட்டமின் ஏயோட ஆக்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா விட்டமின் ஏயோட கெமிக்கல் நேம் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ரெட்டினால். ஓகே, ரெட்டினால் தான் விட்டமின் ஏயோட கெமிக்கல் நேம். மற்றதுக்குள்ள கெமிக்கல் நேம் இதில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் பைரிடாக்சின் வந்து விட்டமின் B6 சாரி அது மாறிடுச்சு. விட்டமின் கே இல்லை, விட்டமின் B6. ஓகே, பைரிடாக்சின் வந்து விட்டமின் B6. நியாசின் வந்து B3, ரெட்டினால் நம்ம விட்டமின் ஏ, ரிபோஃப்ளேவின் வந்து விட்டமின் B2. ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நோன் அஸ் நியூக்ளியான்ஸ்? இப்போ நம்ம வந்து பேசிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து மொத்தம் 3. ஒரு ஆட்டமோட அணுக்கரு துகள்கள், ஓகேவா, மொத்தம் 3 இருக்கு. ஒரு அணுவின் அடிப்படை துகள்கள், பேசிக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னா புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ். இதில் புரோட்டான் தனியாக புரோட்டான் தான் பேர், எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரான், நியூட்ரான் தான் பேர். ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸ்ங்கிறது சென்டரில் இருக்கும். அது உள்ள புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து தான் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து அதை அப்படியே சுற்றி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய புரோட்டானும் நியூட்ரானையும் சேர்த்து ஒரு பேர் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் நியூக்ளியான்ஸ். ஓகே, நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ், அதனால நியூக்ளியான்ஸ்னு பேர். ஸோ அப்போ எதெல்லாம் சேர்ந்தது நியூக்ளியான்ஸ்னு கேட்டால் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியான்ஸ். ஓகேவா? அடுத்தது 21. எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் நியூக்ளியஸ் இன் ஆர்பிட்ஸ் விச் ஹாவ். இப்போ நான் இங்கே இந்த பாயிண்ட்டு போன கொஷினில் தான் சொன்னேன், எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வரும் அப்படின்னு சொன்னேன்னா இது நியூக்ளியஸ் தான், அது எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டே இருக்கும். ஒரே வட்ட பாதையார் இந்த பாதைக்கு பேர் என்னன்னா இந்த பாத் ஆஃப் ஆர்பிட் அப்படிங்கிறது எலிப்டிக்கல் பாத், நீள்வட்ட பாதை. இது ஒரே பாதையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அப்போ அது சுற்றி வர்றதுக்கு என்ன எனர்ஜி, ஏதாவது ஒரு எனர்ஜி அல்லது ஃபோர்ஸ் இருந்தால் தானே அது சுற்றி வரும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா ஃபிக்ஸட் எனர்ஜி. இது வந்து ஒரு எனர்ஜிங்கிறது ஃபிக்ஸடாக தான் இருக்கும், அது மாறாது. ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதோட ஃபோர்ஸ் என்ன, அது எந்த எனர்ஜி கொண்டு வரதுக்கான காரணமான ஃபோர்ஸ் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இன்னொன்று சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். சென்டரில் இருக்கிற நியூக்ளியானுக்கும் இதுக்கும் ஒரு கவர்ச்சி விசை இருக்கிறதுனால தான் அது சுற்றி வந்துட்டே இருக்கு. அதனால இதுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ஆப்ஷன் எது இருந்தாலுமே கரெக்டு தான். ஓகேவா? அடுத்தது 1 பாஸ்கல். பாஸ்கல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பாஸ்கல்ங்கிறது ப்ரெஷரோட யூனிட், அழுத்தத்தின் அலகு. ஓகே, ப்ரெஷருடைய யூனிட் வந்து என்னன்னா பாஸ்கல். பாஸ்கல் ஒரு சயின்டிஸ்டோட பேர் தான். இந்த பாஸ்கல்ங்கிறத வேற எப்படி சொல்லலாம்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், இதுதான் ஆன்சர்.
இது வச்சு நமக்கு ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்குன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படியே சென்டென்ஸாவே இருக்கு. நியூட்டன் பெர் ஸ்கொயர்டு, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். பட் இதான் ஆன்சர். இதுல வந்து இங்கிலீஷ்ல ஸ்கொயர் இங்க வந்திருக்கணும். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவேஷன் மாதிரி எழுதுனா மீட்டர் பவர்ல 2 வந்திருக்கணும். ஓகேவா, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த இடத்துல 2 வந்திருக்கணும். ஓகே, இப்போ எப்படி இது வந்துச்சு அப்படின்னா ப்ரெஷரை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் ஆகும்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ இதில் ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்படிதான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. இந்த டெஃபினிஷன் வந்து தெரியணும், அப்பதான் இதை ஈஸியாக சொல்ல முடியும். அழுத்தம் என்பது விசை பை பரப்பளவு. விசையின் அலகு நியூட்டன், பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. அடுத்தது 23. The process with which acids and bases react to form salts and water. ஒரு ஈக்குவேஷன்ல ஆசிடும் பேஸும் சேர்ந்து ரியாக்ட் ஆனா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அமிலங்களும் காரங்களும் வினை புரிந்து உப்புக்களையும் நீரையும் உருவாக்கும் செயல்முறை. ஒரு ஆசிட் இருந்ததுன்னா அதுல பேஸ் சேர்க்கும் போது அது நியூட்ரலைஸ் ஆயிடும், ஆசிடோட பவர் போயிடும். ஓகேவா, இந்த இதுக்கு பேரு நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய வயிற்று பகுதியில ஸ்டொமக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், அது HCl. அது நம்ம சாப்பிடாம இருக்கும்போது அந்த ஆசிட் அதிகமாக சுரக்கும், அப்போ நம்மளுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ அது நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஆன்டசிட் அப்படின்னு சாப்பிடுவோம். அந்த ஆன்டசிடா யூஸ் ஆகுறது என்னன்னா, இப்போ ஜெலிசில்னு ஒரு டேப்லெட் இருக்கு, அல்லது அது ஒரு சிரப் மாதிரி இருக்கும் பிங்க் கலர்ல, அது நம்ம சாப்பிடுவோம். அது வந்து ஒரு பேஸ். ஓகேவா, அது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு வரும். அப்போ நம்ம ஸ்டொமக்ல இருக்கிற HCl ஆசிடையும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஜெலிஸ்லையும் சாப்பிடும்போது ஆசிடோடைய அந்த பவர் போயிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ நம்மளுடைய குடல் பகுதி எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த இது ஆசிட் நிறைய இருந்தால் குடல் புண்ணாக ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஆன்டசிடா யூஸ் ஆகுறது நிறைய இருக்கு. அதில் பெஸ்ட் வந்து என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, நான் இதுவும் செய்து சொல்லிடுறேன். ஆன்டசிடா யூஸ் ஆகுறது எதெல்லாம்? ஓகே, இதில் வந்து NaHCO3, சோடியம் பைகார்பனேட், இதுதான் வந்து சமையல் சோடான்னு சொல்லுவோம். ஓகேவா, பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து ஆன்டசிடா யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் ஹைட்ராக்சைடோடைய மாலிகுலர் ஃபார்முலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஸோ நான் இது எப்படியே எழுதிடலாம். அதாவது 3 வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் அண்ட் NaHCO3. சரியா, இது எல்லாமே ஆன்டசிடா யூஸ் ஆகுறது. இதில் AlOH த்ரைஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு 3 வரும். AlOH த்ரைஸ். ஓகேவா, இது வந்து பேக்கிங் சோடா, இது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்லுவாங்க. இது மில்க் ஆஃப் மெக்னீஷியா. இது வந்து பேக்கிங் சோடா, அதாவது ரொட்டி சோடா அல்லது சமையல் சோடா அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்தது 24. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். இப்போ நடந்துட்டு இருக்கிற குரூப் டி எக்ஸாம்ல ரிவ்யூவில் வந்து இந்த கொஷின் சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணால் அதை எப்படி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, பேரலாக கனெக்ட் பண்ணால் எப்படி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, பல்ஸ் சிம்பிள் மாதிரி, இதான் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் இது பேர் தான் சீரீஸ் கனெக்ஷன் சொல்லுவோம். இப்போ இதே ரெசிஸ்டன்ஸை வந்து ஒன்று கீழே ஒன்று அப்படி கனெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நம்ம 2 3 இப்படி கண்டினியூஸாக ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறப்போ அப்போ டோட்டல் ரெசிஸ்டன் என்ன வரும்? மின் தடை. ரெசிஸ்டன்னா தமிழில் மின் தடை. டோட்டல் ரெசிஸ்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு
அதோட ஃபார்முலா இருக்கு. இப்போ சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னா தொடர் இணைப்பு, கண்டினியூஸா வருதா, தொடர்ந்து கனெக்ட் பண்றோமா, இல்லை ஒன்று கட் ஆனா எல்லாமே கட் ஆயிடும். ஸோ அதான் தொடர் இணைப்பு. அது வந்து R1 R2 R3 இது சீரீஸ் கனெக்ஷன். இப்போ இதே parallel கனெக்ஷன் ஒன்று கீழே ஒன்று அப்படி கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து parallel கனெக்ஷன். ஸோ சீரீஸ் கனெக்ஷன்ல இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ற மாதிரி இருக்கும். parallel கனெக்ஷன்ல இருந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ தொடரில் இணைக்கப்பட்ட மின்தடைகள் வந்து சமமான மின்தடை என்பது என்ன பண்ணணும்? கூட்டுத்தொகை எல்லாமே வந்து பிளஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப். ஓகேவா? ஆன்சர் வந்து சம். இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை டோட்டல் பண்ணா கிடைக்கும். அடுத்தது கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் எங்க இருக்கும்? ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல வரக்கூடியது. இதுல வந்து ரீப்ரொடக்ஷனை இனப்பெருக்க முறைகள்ல ஆண் இனப்பெருக்க உறுப்புகள், பெண் இனப்பெருக்க உறுப்புகள் அப்படி வரும் இல்லையா? இதுல கிராஃபிகன் ஃபாலிகல்ஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பார்ட். ஸோ இது எங்க இருக்குன்னா ஓவரி ஆஃப் மேமல்ஸ், பாலூட்டிகளுடைய கருப்பையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ். ஸோ இவ்வளோதான். இந்த 25 கொஷினோட ஆன்சர் நான் இப்போ சொல்லிட்டேன். அடுத்த 25 ஓடது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.